நீங்க இன்னும் நம்மளுடைய TechApps தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம், TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது MIUI பத்தி. அதாவது நீங்க இப்ப Redmi உடைய ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா வந்து பாருங்க. ஏன்னா MI மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் MIUI அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருக்கு. மெயினா இந்தியால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோ ஃபுல்லா வந்து சொல்ல போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் MI ஸ்மார்ட் போன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே வந்து முடிவெடுங்க. ஸோ இப்போ முதல் விஷயத்துக்கு வந்து வருவோம். முதல்ல MIUI என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ முதல்ல MIUI அப்படின்னா ஆட் பிரச்சனை பயங்கரமா இருக்கு. கேவலமான ஆட்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு பிரச்சனை, மெயினான ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு. சில பேருக்கு யூஸ் பண்ணணும்னா ரொம்ப கடுப்பா இருக்கு. அதே மாதிரி MIல வந்து சரியா ஆப்டிமைசேஷன் பண்ண மாட்டேனாங்க. MIUIல இப்போ ஸ்னாப்டிராகன் 730G கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து சரியா ஆப்டிமைசேஷன் பண்றது இல்ல. அதனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. பேட்டரி இஷ்யூஸ் இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதுல வருது. ஸோ சாஃப்ட்வேர்ல மெயினா MIUI அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப மோசமா இருக்கு. எங்கேயும் ஆப்டிமைசேஷன் பண்ணல. எக்கச்சக்கமான பக்ஸ் இருக்கு. ஒரு யூடியூப் பார்க்க முடியல. யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வெளியே வருது. இது ஆக்சுவலா என்னோட மொபைல்ல நடந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் நடக்கும்போது கண்டிப்பா லைவா உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்றேன். இது மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருக்கு. அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு நான் கஸ்டமர் சப்போர்ட் கட்சி கேட்டிருக்கேன். பட் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி இது வந்து சாத்தியம் அப்படிங்கறது எனக்கு தெரியல. நான் அப்டேட் அவங்க கொடுக்கறதுல அப்புறமேட்டு அப்டேட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. அப்டேட் அப்படிங்கிறது இப்ப நீங்க புதுசா ஒரு ஸ்மார்ட் போன் வருது, லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஒரு 3-4 மாசத்துக்கு அப்டேட் தருவாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மொபைலை கண்டுக்கிறதே கிடையாது, அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Redmi 7 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்மார்ட் போனுக்கு இப்ப கண்டிப்பா எந்த ஒரு பில்ட்டுமே வந்து வர்றது இல்லை. கடந்த ஒரு 6 மாசமா எனக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டே வரல. அப்படியே வந்தாலும் அது குளோபல் வெர்ஷனுக்கு தான் வரும், இந்தியன் வெர்ஷனுக்கு வந்து வராது அப்படிங்கிற பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்க பிரச்சனை ஒரு ஓரமா இருக்கட்டும். இன்னைக்கு தேதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மீ கம்யூனிட்டி வந்து இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க. அதனால இப்ப நீங்க புதுதா வரக்கூடிய Miui வெர்ஷன்ஸ் எல்லாம் மீ கம்யூனிட்டியில நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க வந்து டெலிகிராம் இல்ல வேற ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஏதாச்சும் லிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க MI ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க, அதுல MIUI தான் வருது. அப்ப அவங்க அபிஷியலா அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். வேற ஒரு நபர் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தா கண்டிப்பா அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சோ அதுதான் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா மீ ப்ரௌசரையும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, மீ ப்ரௌசர் பேன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஸ்மார்ட் போன்ல மீ ப்ரௌசர் தேவையில்லாம தான் இருக்கு. நிறைய பேர் அதை யூஸ் பண்றது இல்லை. அப்படியே அதுக்குள்ள போனாலும் ரொம்ப கேவலமா இருக்கு. எதுவுமே வந்து சரியில்லை. அந்த இன்டர்ஃபேஸே சுத்தமா ரொம்ப மொக்கையா இருக்கு. அதுல இருந்து டேட்டாஸை கூட உங்களுக்கு வந்து தெரிவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட்ல வந்துச்சு. அதாவது MI ப்ரௌசர்ல நீங்க சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே Alibaba.com டைரக்டா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க MI அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. இதை MI கேட்டப்ப MI அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்ல அவங்க வந்து செக்யூரிட்டி ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் விட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். இன்னைக்கு தெரியல நான் ஏன் வந்து MI ஸ்மார்ட் போன் வாங்குறவங்கள இந்த வீடியோ பார்க்க சொன்னேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு MIUIல இருக்கும். சாஃப்ட்வேர் வைஸ் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா ரெட்மியோடைய எந்த ஸ்மார்ட் போன் இருக்கலாம், செம்மையா இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் சாஃப்ட்வேர் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு வந்து எடுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து சாஃப்ட்வேர் மெயினா வந்து எதிர்பார்ப்பேன். எனக்கு சாஃப்ட்வேர் நல்லா இருக்கணும், ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு ரெட்மியை தெரியாம வாங்கணும்னு நான் நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. அது மட்டும் இல்லாம மேபி இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இன்னும் MIயோடைய நிறைய இன்பில்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து தடை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப லைனா நிறைய ஆப்ஸ் MIயோடைய எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டு வராங்க. அதனால இப்ப நீங்க MI ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. சாஃப்ட்வேர் எனக்கு முக்கியமா இல்லையா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்துங்க. இல்ல எனக்கு சாஃப்ட்வேர் முக்கியமே கிடையாது, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நான் வந்து கஸ்டமர் ரூம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், மொபைல் வாங்கணுன்னே நான் கஸ்டமர் ரூம் இன்ஸ்டால் பண்ணிடுவேன் அப்படின்னால எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்க தாராளமா MI ஸ்மார்ட் போன் வந்து வாங்கலாம். இல்ல டெஸ்டிங் பர்பஸ்
பர்பசஸ் வேற ஏதாச்சும் பர்பசஸ்க்கு வாங்குனீங்கன்னா நோ அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்க பிரைமரி ஸ்மார்ட் போனா சூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல்ல ஹார்ட்வேர் முக்கியமோ அதே அளவுக்கு சாஃப்ட்வேரும் முக்கியம். அதுக்காக தான் நான் மெயினா இந்த விஷயத்த வந்து சொல்றேன். ஸோ எம்ஐ யூசர்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எம்ஐ ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க அப்படின்னாலும் என்ன ஸ்மார்ட் போன் நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இதுக்கப்புறம் சில நபர்கள் முடிவை வந்து மாத்திருப்பீங்க, எம்ஐல இருந்து வேற பிராண்டுக்கு கூட போற மாதிரி முடிவை மாத்திருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க செஞ்சுக்கோங்க. நான் என்னுடைய தரப்புல இருந்து நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம். மேபி மீ ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து டிஸ்லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே நான் எனக்கு நடந்ததுதான் நான் சொன்னேன். ஓகேங்களா? நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் MIUI பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் ஆயிருக்கு. மேபி 10-15 வீடியோஸுக்கு மேல நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்க வந்து சேனல்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.